Research into இந்த வீடியோல ட்ரீமிங் ஆஃப் அ ஃப்ரீக்கிங் ஃபேரிடைல் சீரிஸோட 5th எபிசோட் பார்க்கலாம். எபிசோட் ஸ்டார்டிங்ல ஷாம் என்ன காமிக்கிறாங்க. ஷாமின் ஜேரிம் கீழே விழுந்ததும் அங்க இருக்க பொண்ணு ஜேரிமை திட்டுறத பார்த்து ஸ்பீடா ஜேரிம் கிட்ட வரான். டூஹான் ஜேரிம்க்கு கை கொடுக்கும் போது டூஹானுடைய கையை தட்டி விட்டு அவன் ஜேரிம்க்கு கை கொடுத்து மேலே எழுப்புறான். அதை பார்த்ததும் டூனாக்கு டென்ஷன் ஆகி ஸ்பீடா வந்து ஷாமினை அடிச்சுட்டு ஸ்பீடா அங்க இருந்து போயிடுறா. ஷாமின் ஜேரிமோடைய ட்ரெஸ் எல்லாம் அழுக்கா இருக்கதை பார்த்து அவனுடைய கோட்டை கழட்டி ஜேரிம்க்கு போட்டுட்டு ஸ்பீடா ஜேரிம் அங்கேருந்து கூட்டிட்டு போயிடுறான். நெக்ஸ்ட் சீன்ல 2 பேரும் ஆஃபீஸில் இருக்காங்க. அப்போ ஜேரிமை பார்த்து ஷாமின் அந்த பொண்ணு உன்னை ஏதேதோ சொல்றா, நீ ஏன் அமைதியா இருக்க, ஏன் எதுவுமே சொல்லலைன்னு கேட்குறான். அதுக்கு ஜேரிம் என் மேலேயும் தப்பு இருக்கு, அதே நேரத்தில் நான் இங்கே இருக்க எம்ப்ளாயின்னு சொல்றா. ஷாமின் நீ எம்ப்ளாயி, அதனால தான் நான் சொல்கிறேன், நீ என்னோட எம்ப்ளாயி, நான் மட்டும்தான் உன்னை திட்டுவேன், வேற யாருக்கும் அந்த உரிமை கிடையாதுன்னு சொல்கிறான். ஜேரிம் நான் ஓகே தான், நீ ஓகேவான்னு கேட்குறா. அதை கேட்டதோ ஷாமின் அவனுடைய ஃபேஸ் காமிச்சு என்னுடைய பல்லு உடஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன்னு சொல்கிறான். அதை கேட்டதோ ஜேரிம் உன்னுடைய ஃபியான்ஸே கோவமாக போனாலே நீ அவகிட்ட போய் சமாதானப்படுத்த மாட்டியான்னு கேட்குறா. ஷாமின் அவள் கோவமாக இருக்கும்போது பேசி எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்கிறான். அதுக்கு ஜேரிம் என்னதான் இருந்தாலும் அவள் உன்னுடைய ஃபியான்ஸே, நீ அவளை போய் சமாதானப்படுத்தன்னு சொல்கிறா. ஷாமின் அங்கேருந்து போகிற மாதிரி வந்து அவள் என்னுடைய ஃபியான்ஸே தான், பட் ஆனால் நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணலை, நாங்கள் 2 பேரும் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் தான், உனக்கே தெரியும் எனக்கு என் பிஸ்னஸ் மேலே அவ்வளோ அக்கறை கிடையாது, அதே நேரத்தில் இந்த ட்ரெஸ் உனக்கு ரொம்ப அழகாக இருக்குது, இதனை சரி பண்ணிவிட்டு வெளியே வான்னு சொல்லிட்டு அமைதியாக அங்கேருந்து போயிடுறான். நெக்ஸ்ட் சீனில் டூனா இருக்கிறத பார்த்து நீ ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிட்டேன்னு கேட்குறான். அதுக்கு டூனா நீ மற்ற பொண்ணுங்க கிட்ட அந்த மாதிரி நடந்துக்கிறது எனக்கு பிடிக்கலன்னு சொல்கிறா. அதை கேட்டதோ ஷாமின் நீ தானே சொன்ன ஜேரிமை சென்ட்ரலாவும் மாற்ற ஹெல்ப் பண்ண சொல்லி, அதை தான் நான் பண்ணுறேன், ஆனால் அவளுடைய ஸ்டோரியில் சைட் கேரக்டராக கிடையாது, அவளுடைய ஸ்டோரியில் மெயின் கேரக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லி. அதை கேட்டதோ டானா என்னன்னே சொல்கிற, உனக்கு அறிவு இல்லையான்னு கேட்குறா. ஷாமின் இன்னொன்று நான் சொல்கிறேன், நீ இதுக்கப்புறம் ரொம்பலாம் இங்கே வராத, எனக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்கிறான். அதை கேட்டதோ டூனாக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி ஸ்பீடாக அங்கேருந்து போயிடுறா. நெக்ஸ்ட் சீனில் ஷாமின் ரெஸ்ட் ரூமில் இருக்கான். அப்போது டூஹான் வந்து ஷாமின் கிட்ட என்ன நீ உன்னுடைய எல்லா எம்ப்ளாயிஸ்கிட்டையும் இப்படி தான் இருப்பியா, இல்லை இதுக்கு பின்னாடி ஏதாச்சும் ரீசன் இருக்கான்னு கேட்குறான். அதை கேட்டதோ ஷாமின் என்ன ரீசன் இருக்கணும்னு நீ எதிர்பார்க்குறேன்னு சொல்கிறான். அதுக்கு டூஹான் இல்லை ஜேரிம் மாதிரி பொண்ணெல்லாம் நீ டேட் பண்ண மாட்டல்லன்னு சொல்கிறான். அதை கேட்டதோ ஷாமின்க்கு டென்ஷன் ஆகி டூஹான் கிட்ட வந்து இதில் ஏன் நீ இவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக இருக்க, என்ன உனக்கு என்ன பிடிச்சிருக்கா, இருந்தாலும் நீ என்னை விட்டு தூரமாகவே இரு, ஏன்னா நம்ம 2 பேரும் வேற வேற மாதிரின்னு சொல்லிட்டு ஸ்பீடாக அங்கேருந்து போயிடுறான். அவன் போனதுக்கப்புறம் டூஹான் அவனுடைய பாஸ்ட்டை நினச்சி பார்க்குறான். அதில் ஒரு பொண்ணை பார்த்து என்ன நீ என் கூட இருக்கிறத அசிங்கமாக நினைக்கிறியான்னு கேட்குறான். அப்போது இன்னொரு பையன் அங்கே வந்து அந்த பொண்ணுக்கிட்ட நான் தான் சொன்னேன்ல இந்த மாதிரி ஆளெல்லாம் டேட் பண்ணாதன்னு சொல்லிட்டேன்னு சொல்லி அந்த பொண்ணை ஸ்பீடாக எடுத்துகிட்டு போயிடுறான். இது எல்லாமே யோசிச்சு பார்த்து டூஹான் அப்போ நான் தோத்துட்டேன், ஆனால் இந்த தடவை நான் தோக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஸ்பீடாக அங்கேருந்து போயிடுறான். ஜேரிமை காமிக்கிறாங்க. ஜேரிம் அந்த பொண்ணுக்கிட்ட வந்து சாரின்னு சொல்கிறா. அதை கேட்டதும் அந்த பொண்ணு நீ ஏன் சாரி சொல்கிற, நான் தானே வேணும்னு உன்னை தள்ளிவிட்ட, இந்த ஏழையாக இருக்கவங்க எப்பயுமே இப்படி தான், அவங்க மேலே தப்பு இல்லைனா கூட அவங்க சாரி கேட்பாங்க, அதே நேரத்தில் நீ டூஹானை விட்டு தள்ளியே இரு, உன் நல்லத்துக்கு தான் சொல்கிற, ஏன்னா நீ தான் ஹர்ட் ஆவன்னு சொல்கிறா. அப்போது அதே நேரத்தில் டூஹான் அங்கே வரான். அவன் வரதை பார்த்ததும் ஜேரிம் அமைதியாக அங்கேருந்து போயிடுறா. அவள் போகும்போது ரொம்ப எமோஷனல் ஆகி ஃபீல் பண்ணிட்டே நான் என்ன தான் நினச்சாலும் எனக்கு அது எதுவுமே நடக்காது, என்னுடைய ஆசை எதுவுமே நிறைவேறாதுன்னு சொல்லிட்டு அழுதுட்டே இங்கே வந்த உடனே எல்லாமே மாறிடும் நினச்சேன், ஆனால் எதுவுமே மாறல, எனக்கு ரொம்ப எம்பாரசிங்காக இருக்குன்னு சொல்கிறா. அப்போ ஷாமின் அங்கே வந்து நீ ஏன் அழறன்னு கேட்குறான். அதுக்கு ஜேரிம் ஏன்னா எனக்கு ரொம்ப கோவமாக இருக்குது, ஆனால் என்னால் இதை இங்கே காட்ட முடியாதுன்னு சொல்கிறா. ஷாமின் ஏன் காட்ட முடியாதுன்னு கேட்குறான். ஜேரிம் ஏன்னா நான் இங்கே ஒரு எம்ப்ளாயின்னு சொல்கிறா. அதை கேட்டதும் ஷாமின் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை, யார் உன்னை டென்ஷன் பண்ணா வான்னு சொல்லிட்டு ஜேரிமை இழுக்கிறான். ஆனால் ஜேரிம் அங்கே அவனுடைய கையை எடுத்து விட்டுட்டு நான் என்ன ஆசைப்பட்டேன், எல்லாரும் மாதிரி ஒரு நார்மல் லைஃப் தான் நான் ஆசைப்பட்டேன், ஆனால் நான் நினச்ச மாதிரி எதுவுமே நடக்க மாட்டேது, என்னுடைய லைஃபே எனக்கு ஃபேராகவே இல்லை, இந்த இடம் கூட எனக்கு கரெக்டான இடம் கிடையாதுன்னு தான் எனக்கு தோணுது, இந்த இடத்துல கூட என்னுடைய ஆசை நிறைவேறாதுன்னு சொல்கிறா. அதை கேட்டதோ ஷாமின் உன்னுடைய ஆசையை நிறைவேற்ற நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறா. அதை கேட்டதோ ஜேரிம் ஷாமின் கிட்ட வந்து நீ என்ன பண்ணாலும் நான் அக்செப்ட் பண்ணுறேன்னு சொல்கிறா. அதை கேட்டதோ ஷாமின் நூஹானை பார்த்து ஜேரிமை கிஸ் பண்ணுறான். ஜேரிமோ அந்த கிஸ்ஸை அக்செப்ட் பண்ணிடுறா. அதை அங்கே இருக்க எல்லாரும் ஆச்சரியமாக பார்க்குற மாதிரி காமிக்கிறாங்க. நெக்ஸ்ட் சீனில் 2 பேரும் வெளியே வரும்போது ஜேரிம் ஷாமினை பார்த்து உனக்கு தான் என்னுடைய ட்ரீமே பிடிக்காதே, அப்போ ஏன் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணேன்னு கேட்குறான். அதை கேட்டதோ ஷாமின் எனக்கு உன்னுடைய ட்ரீம் தான் பிடிக்காது, ஆனால் உன்னை பிடிக்காதுன்னு நான் சொல்லவே இல்லையேன்னு சொல்கிறான். ஷாமின் நான் உன்னை இன்டென்ஷனாக தான் கிஸ் பண்ணேன்னு சொல்கிறான். அதை கேட்டதோ ஜேரிம் என்ன உனக்கு யார் பெர்மிஷன் கொடுத்தா என்னை கிஸ் பண்ணுறதுக்குன்னு கேட்குறான். அதுக்கு ஷாமின் கிட்ட வந்து உனக்கு தெரியாதா நான் உன்னை கிஸ் பண்ண போகிறேன்னு உனக்கு தெரியாதான்னு கேட்குறான்.
ஜெயரீம், "நீ சும்மா விளையாடுறதா நெனச்ச. ஆனா யாருக்கு தெரியும் நீ உண்மையாவே கிஸ் பண்ணுவேன்னு. இப்போ எம்ப்ளாயீஸ் கிட்டலாம் நான் என்ன சொல்லுவேன்? எப்படி அவங்க கிட்ட என்னுடைய முகத்த காமிப்பேன்னு" சொல்றா. அத கேட்டதும் ஷாமன், "நல்லது தான். அவங்களுக்கு தெரியட்டும். என்னுடைய மனச வின் பண்ண பொண்ணு நீ தான் தெரியட்டும். இதுக்கப்புறம் வேற எந்த பையனும் உன்கிட்ட வரமாட்டான்னு" சொல்றான். அத கேட்டதும் ஜெயரீம், "நீ காமெடி பண்றத நிறுத்துன்னு" சொல்லிட்டு ஸ்பீடா அங்கருந்து போயிடுறா. ஆனா அவ டாக்ஸில ஏறுன கொஞ்ச நேரத்திலேயே ரொம்ப சந்தோஷமா சிரிச்சுட்டே, "ஜெயரீம் ரொம்ப எக்ஸைட் ஆகாதன்னு" சொல்றா. அதே நேரத்துல ஷாம் என்ன காமிக்கிறாங்க, ஷாமன் அவன் பண்ணதெல்லாம் நெனச்சு ரொம்ப எம்பாரஸ் ஆகி, "நான் ஏன் அந்த மாதிரி பண்ணேன்? நான் ஏன் அந்த மாதிரி பண்ணேன்னு எனக்கே தெரியலையேன்னு" சொல்றான். ஆனா அவன் சொல்லிட்டே இருக்கும்போது பக்கத்து சீட்ல ஜேரிம் இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. ஷாமன் என்ன பண்றதுன்னே தெரியாம அமைதியா இருக்கான். நெக்ஸ்ட் சீன்ல டூனா ரொம்ப டென்ஷனா வீட்டுக்குள்ள வரா. அப்போ அவளுடைய பாடிகார்ட் சாப்பிட்டுட்டு இருக்கத பார்த்து கோவமா, "என்ன நீங்களே எல்லாமே சாப்பிட்டு முடிச்சிடுவீங்களான்னு?" கேட்குறா. அவங்க இல்ல இல்லன்னு சொல்லிட்டு திரும்பவும் சாப்பிட ஸ்டார்ட் பண்றாங்க. டூனா இல்ல இல்லன்னு சொல்லிட்டு திரும்பவும் சாப்பிடுறீங்களேன்னு சொல்றா. அத கேட்டதும் அவங்க 2 பேரும் அந்த சாப்பிடுறத விட்டுட்டு அமைதியா வச்சிடுறாங்க. டூனா போனதும் அவங்க 2 பேரும், இப்போ டூனாவ டென்ஷன் பண்ணது யாரு? அவங்கள நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் சீன்ல ஜேரிம் வீட்டுக்கு வரா. அப்போ வீட்ல டாக்டர் நாமுன் வந்திருக்காரு. யாருன்னா சர்ஜனுக்கு ப்ரப்போஸ் பண்ணவரு. அவர பார்த்ததும் அமைதியா வந்து ஜெரிம் உட்காந்துடுறா. அங்க இருக்க எல்லாரும் சாப்பிடுறாங்க. அவர் அங்க இருக்க எல்லாருக்கும் கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்காரு. அதே நேரத்துல ஷாமின காமிக்கிறாங்க. ஷாமினும் அவனுடைய மாஸ்டரும் கராத்தே பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஷாமின் தோத்ததும் அவருடைய ஆப்போனன்ட், "என்ன உனக்கு என்ன ஆச்சு? நீ ஏன் தோத்துட்டே இருக்கன்னு?" கேட்குறாரு. அதுக்கு ஷாமின், "எனக்கு ஒரு பொண்ணு புடிச்சிருக்கு. ஆனா எனக்கு அந்த பொண்ண புடிக்க வேண்டாம்." அவர், "என்ன அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு?" கேட்குறாரு. அதுக்கு ஷாமன், "இல்ல. ஆனா அவ பார்க்க அப்படியே என்னுடைய அம்மா மாதிரி இருக்கா. உங்களுக்கே தெரியும்ல என்னுடைய அம்மா என்ன பண்ணாங்கன்னு. அவங்க என்னுடைய அப்பாவை விட்டுட்டு டிவோர்ஸ் வாங்கிட்டு இருக்கிற காசை எல்லாமே எடுத்துட்டு போயிட்டாங்க. அதனால என்னுடைய அப்பா எந்த மாதிரி ஆனாரு, அவர் லைஃபே ஸ்பாயில் ஆயிடுச்சு. என்னுடைய லைஃப்பும் அந்த மாதிரி ஆக வேண்டாம் நான் நினைக்கிறேன்னு" சொல்றான். லைஃப்ல ரொமான்ஸும் முக்கியம், மணியும் முக்கியம். அதனால தான் நான் அந்த பொண்ணுடைய ட்ரீம கன்ஃபார்ம் நிறைவேத்துவேன். யார்கிட்ட அந்த பொண்ண குடுப்பேன்னா, அவன் அந்த பொண்ண நல்லபடியா பார்த்துக்கணும்னு சொல்றான். நெக்ஸ்ட் டே காலையில 2 பேரும் ஹோட்டல்ல இருக்காங்க. அப்ப ஜேரிம் ஷாமின பார்த்துட்டு அவாய்ட் பண்ணிட்டே அங்கருந்து போறா. அத பார்த்ததும் ஷாமன் ஜேரிம கூப்பிட்டு, "நீ ஏன் என்ன அவாய்ட் பண்ற? அட்லீஸ்ட் எனக்கு நீ ஹாயாச்சும் சொல்லணும்லன்னு" சொல்றான். ஜேரிம், "நான் எப்போ அவாய்ட் பண்ணேன்னு" கேட்குறான். அத கேட்டதும் ஷாமன், "நேத்து நடந்தத நீ மறந்துரு. அது அவ்வளோ பெரிய விஷயமும் கிடையாது. ஸோ நீ மறந்துருன்னு" சொல்றான். அத கேட்டதும் ஜெயரீம், "கரெக்ட்டு தான். நான் மறந்துடுறேன். ஜஸ்ட் நான் ஒரு வார்ம டேஸ்ட் பண்ண நான் நெனச்சுக்கிறேன்னு" சொல்லிட்டு அமைதியா அங்கருந்து போயிடுறா. அவ போனதும் ஷாமன், "அது என்னுடைய ஃபர்ஸ்ட் கிஸ். அந்த கிஸ்ஸ போயிட்டு இவ வார்ம் கூட கம்பேர் பண்றாளேன்னு" சொல்றான். நெக்ஸ்ட் சீன்ல ஜேரிம காமிக்கிறாங்க. அப்ப அங்க இருக்க எம்ப்ளாயி ஜேரிம பார்த்து, "நேத்து பார்ட்டி எப்படி போச்சு? அவன கிஸ் பண்ணதுக்கு அப்புறம் உனக்கு என்ன மாரி ஃபீலிங் இருந்துச்சுன்னு?" கேட்குறாங்க. அத கேட்டதும் ஜேரிம், "அத பத்திலாம் என்கிட்ட பேசாதீங்கன்னு" சொல்றா. அதே நேரத்துல செக்ரட்டரி சாமின பார்த்து ஃபோன்ல வீடியோ எடுத்துட்டே, "என்ன நீங்க 2 பேரும் சீக்ரெட்டா டேட் பண்றீங்களா? உண்மைய சொல்லுங்கன்னு" சொல்றாரு. ஷாமின், "அந்த மாரிலாம் எதுவுமே இல்ல. அவளுடைய ட்ரீம் சென்ட்ரலா ஆகணும்னு அத நிறைவேத்த நான் ஹெல்ப் பண்ணேன். ஏன்னா அவ அவளுடைய வழி தவறி போறதா இருந்தான்னு" சொல்றான். நெக்ஸ்ட் சீன்ல டூஹான் ஜேரிம பார்க்க வரான். அப்போ ஜேரிம் டூஹான பார்த்துட்டே சூடான டீய அவளுடைய கையில ஊத்திக்கிறா. அத பார்த்ததும் டூஹான் ஜேரிமுடைய கையில ஐஸ வைக்கிறான். அத பார்த்ததும் ஜேரிம், "இல்ல இல்ல நானே வைக்கிறேன்னு" சொல்றா. டூஹான் நானே வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஐஸ வச்சுட்டே, உனக்கும் ஷாமினுக்கும் நடுவுல என்ன நடக்குதுன்னு கேட்குறான். ஜேரிம், "அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நேத்து நடந்தது ஒரு மிஸ்டேக்குன்னு" சொல்றா. சொல்லிட்டு, "நான் ஒண்ணு கேள்விப்பட்டேன். அவன் ட்ரிங்க்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இருக்கிற எல்லா பிள்ளருக்கும் கிஸ் பண்ணுவானான்னு" சொல்றா. ஜேரிம் டூஹான் கிட்ட, "என்ன நீ இதெல்லாம் கேட்க தான் இன்னைக்கு வந்தியான்னு?" கேட்குறா. அத கேட்டதோ டூஹான் ஜேரிம் தலையில ஒரு கிளிப்ப வச்சுட்டு, "இல்ல நான் உன்கிட்ட பேசணும்னு நினைக்கிறேன். ஆனா இங்க கிடையாது. நீ என்னுடைய ஸ்டூடியோக்கு வா. அதுக்கான இன்விடேஷன் தான் இந்த கிளிப்புன்னு" சொல்றான். அத கேட்டதும் ஜெரிம், "ஏன் இங்க பேச முடியாதான்னு?" கேட்குறா. டூஹான், "இல்ல. ஏன்னா நான் உனக்கு ஒண்ணு காட்டணும்னு" சொல்றான். அதே நேரத்துல ஷாமின் அங்க வரான். டூஹானும் ஷாமினும் எதிர் எதிர நிக்கும்போது டூஹான் ஷாமின பார்த்து, "நேத்து நீ அந்த மாதிரி பண்ணியிருக்க கூடாதுன்னு" சொல்றான். அத கேட்டதும் ஷாமின், "நீ சொல்றத நான் ஏன் கேட்கணும்னு?" கேட்குறான். டூஹான், "அப்போ நம்ம நியூ கேம ஸ்டார்ட் பண்ணலாமான்னு" சொல்றான். ஷாமின், "கேமா? இது இன்ட்ரெஸ்ட்டா இருக்க போதுன்னு" சொல்றான். அத கேட்டதோ டூஹான், "நேத்து நீ பண்ணது கூட விளையாட்டுக்கு தான் பண்ணியான்னு?" கேட்குறான். ஷாமின், "அத பத்தி யோசிக்க வேண்டிய அவசியம் உனக்கு இல்லன்னு" சொல்றான். அத கேட்டதோ டூஹான், "சரி யார் ஜெயிக்கிறாங்க பார்க்கலான்னு" சொல்லிட்டு அமைதியா அங்கருந்து போயிடுறான். நெக்ஸ்ட் சீன்ல ஜேரிம் இருக்கா. அப்ப செக்ரட்டரி வந்து ஜேரிம பார்த்து, "ஷாமினுக்கு உண்மையாவே உன்ன புடிச்சிருக்குன்னு" சொல்றாரு. அத கேட்டதோ ஜேரிம், "இல்ல அப்படிலாம் கிடையாது. நேத்து நடந்தது ஒரு மிஸ்டேக் தான்" சொல்றா. செக்ரட்டரி, "நான் உண்மைய தான் சொல்றேன். ஷாமின் இதுக்கு முன்னாடி யார்கிட்டயும் இந்த மாரி நடந்துக்கிட்டதே கிடையாது. அவருக்கு உண்மையாவே உன்ன புடிச்சிருக்கு. நீ நம்பலன்னா நம்ம ஒரு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமான்னு" சொல்றாரு.
ஜேரிம் ஓகேன்னு சொல்றா. நெக்ஸ்ட் சீன்ல ஷாமின காமிக்கிறாங்க. ஷாமின் ரொம்ப டென்ஷனா டூஹான திட்டிட்டே எனக்கு புடிச்ச பொண்ணுகிட்ட அவன் எப்படி இன்ட்ரெஸ்ட் காமிப்பான்னு சொல்லிட்டு டென்ஷனா இருக்கான். அப்போ ஜேரிம் அங்க வந்ததும் ஜேரிமுடைய கிளிப்பை பார்த்து ஷாமின் அந்த கிளிப் உனக்கு யார் கொடுத்தான்னு கேட்குறான். அதுக்கு ஜேரிம் இது எனக்கு டூஹான் தான் கொடுத்தான். சரி எங்க 2 பேருக்குள்ள என்ன பேசணுன்றது உனக்கு தெரிஞ்சுக்க வேண்டாவான்னு கேட்குறா. ஷாமின் என்ன பேசுனீங்கன்னு கேட்குறான். அதுக்கு ஜேரிம் டூஹான் என்ன அவனுடைய ஸ்டூடியோக்கு வர சொன்னான்னு சொல்றான். அதை கேட்டதும் ஷாமின்க்கு டென்ஷன் ஆகி என்ன நீ உண்மையாவே அவனுடைய ஸ்டூடியோக்கு போக போறியான்னு கேட்குறான். அதுக்கு ஜேரிம் இல்ல நான் போகிறதுக்கு முன்னாடி உன்னை நான் கிஸ் பண்ண போறேன்னு சொல்றா. அதை கேட்டதும் ஷாமின் என்ன நீ லூஸ் ஆயிட்டியா என்ன நீ சொல்றேன்னு கேட்குறான். ஜேரிம் நேற்று உன்னை கிஸ் பண்ணும்போது எனக்கு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. அது என்ன ஃபீலிங் எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ஷாமின் கிட்ட வந்து உனக்கு என்ன கிஸ் பண்ணோன்னா உன்னுடைய கண்ணை மூடுன்னு சொல்றா. அதை கேட்டதும் ஷாமின் கண்ணை மூடுறா. ஜேரிம் பொறுமையா ஷாமின் கிட்ட வரா. இதோட இந்த எபிசோட முடிச்சிடுறாங்க. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நெக்ஸ்ட் எபிசோட்காக வெயிட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நான் உங்க ஷின்டு. பை பாய்.